தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பான தகப்பனே, இயேசு ராஜாவே, இந்த உன்னத வேளையில துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, அப்பா, இந்த வேளையில எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும், உம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும், வல்லமையால் நிரப்பும். ஏசப்பா, எங்கள் மீது கருணை கொள்ளவும் இடம் இறஞ்சும் அன்றாடுகிறோம். கண்ணீர்களை துடையுங்க, வேதனைகளை துடைங்க சுவாமி. உம் பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும் சுவாமி. இயேசு ராஜாவே, இந்த உன்னத வேளையிலே அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே சமர்ப்பிக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய சபையிலே ஆண்டவரே இருக்கின்ற ஃபாதர் ஆல்பர்ட்டுடைய தந்தை ஞான சேவியர் ராஜருடைய ஆத்ம இளைப்பாறுதலுக்காகவும் அவருடைய குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் நீரே தைரியப்படுத்த வேண்டும் என்றும், அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை அளிக்க வேண்டும் என்றும், அப்பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் என்றும், அப்பிள்ளைகளுக்கு ஆறுதலாக உடைய கரத்தை நீர் வைத்து காத்தருள வேண்டும் என்றும் உம்மிடம் இறஞ்சி மன்றாடுகிறோம். மற்றுமாக ஆண்டவராகிய கர்த்தாவே, இன்றைய நாளிலே கோயம்புத்தூரிலிருந்து கீதா ஜோசப் பிரான்சிஸ் குடும்பத்தையும் அவருடைய விண்ணப்பங்களையும் மற்றுமாக அவருடைய பிள்ளைகள் டயானா, சகாயராணி, அலெக்ஸ், அருள், ஜென்சி, டோனா பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும் மனபலத்தையும் ஆண்டவரை எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நாமக்கல்லில் இருந்து டோமினி ஜெயபால் அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும், மனைவி ரீதாமனுடைய ஆத்ம இளைப்பாறுதலுக்காகவும், மகன் ஜெயஸ்ராஜ் வித்யாவுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள வேண்டும் என்றும், மருமகன் லாரன்ஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆக வேண்டும் என்றும், நாமக்கல்ல இடம் கிடைக்க வேண்டும் என்றும், அனிதா, ஜோஸ்வா, ஜோனிஸ் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகத்தையும் மனபலத்தையும் நீர் அருள வேண்டும் என்றும், ஞானத்தை அருள வேண்டும் என்றும், கனடாவிலிருந்து மேரி கிறிஸ்டாஸ்டம்க்கு நல்ல உடல் சுகத்தையும், மகன் வாட்சனுக்கு நல்ல ஞானத்தையும் நல்வொழுக்கத்தையும், நோயல் குடும்பத்தையும் அவருடைய பொருளாதார உயர்வையும் சமாதானத்தை அருள வேண்டும் என்றும், மலேசியாவிலிருந்து லில்லி, பால், ஜேம்ஸ், டொனால்டு, ஜேசன், பேட்ரிக், ஜோவிஸ், பிரிசில்லா, மெத்தில்டா, தோரிஸ், ரெனிஷியா பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகத்தையும் மனபலத்தையும் ஞானத்தையும் பொருளாதார உயர்வையும் அருள வேண்டும் என்றும், பாம்பேயிலிருந்து ரெஜினா அவருடைய மகள் ஆக்னஸ் மற்றும் மருமகன் மார்டின் இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என்றும், குடும்பத்தில் சமாதானத்தை அருள வேண்டும் என்றும், துபாயிலிருந்து நிஷாவுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நல்ல வேலையையும் அவள் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய கிருபையை அருள வேண்டும் என்றும், அந்துமேரி அருள் செல்வம் குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நீர் வைத்து அந்த பிள்ளைகள் என்னாலும் ஒற்றுமையாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றும், திருச்சியிலிருந்து லியோ, சுசை மாணிக்கம், அந்துவான், மார்கரெட், ஃபிபியோனா, ஷெரின், மரியா, அக்னலோ, வினித், லூயிஸ், ராஜீவ் குடும்பத்தில் இருக்கிற செய்வினை மாய மந்திர தந்திரங்களை அகற்றி போட்டு ஆண்டவராகிய கர்த்தாவே, மகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் மகன் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய கிருபை அருள வேண்டும் என்றும், சகாய்களன் ஆரோக்கியசாமி, ரினி ஜோவிதா குடும்பத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், ஆரோக்கியசாமி சகோதரருக்கு நல்ல உடல் சுகத்தையும் அவருடைய மன உளைச்சல் அனைத்தையும் நீர் அகற்றி போட்டு அவருடைய வாழ்க்கையிலே நல்லதையே நடக்க வேண்டும் என்றும், அவர் நினைக்கிற கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றும், ரினி ஜோவிதாவுக்கு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும், பெங்களூரிலிருந்து பெர்னாத்தே அவருடைய மகன் அருண், மருமகள் பாத்திமா இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என்றும், அவர்கள் சண்டை போடாமல் ஒற்றுமையாகவும் சந்தோஷமும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றும், பேரப்பிள்ளைகள் ஆதித்தி, ஆஷி குடும்பத்தை ஆசீர்வதித்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அருளையும் ஆற்றலையும் நீர் கொடுத்தருள வேண்டும் என்றும், படிப்பறிவை கொடுக்க வேண்டும் என்றும், நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும், பேச்சு திறனை கொடுக்க வேண்டும் என்றும், ஹைதராபாத்திலிருந்து ஜோஜி ரெட்டி, மஞ்சு பிரீத்தி, தேஜா கிருத்தி பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் பிசினஸ் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நல்ல உடல் சுகத்தை அருள வேண்டும் என்றும், பெங்களூரில் இருந்து ஆந்தோனி ராஜ், சாந்தி மேரி,
ஷாவின் ஜோ ஆண்டோ பிள்ளைகளை ஆசீர்வதித்து குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றும் நல்ல உடல் சுகத்தை அருள வேண்டும் என்றும் சமாதானத்தோடு பிள்ளைகள் வாழ வேண்டும் என்றும் ஆண்டவரையும் திருப்பாதம் பிள்ளைகள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். தெய்வ கர்த்தாவே, இந்த உன்னத வேளையில இந்த திருப்பலியில இந்த குடும்பத்துல அற்புதங்களை ஆச்சரிய காரியங்கள் நல்ல உடல் சுகத்தை மனபலத்தை குழந்தை பாக்கியத்தையும் ஆண்டவரே பொருளாதார கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றும் திருமண தடைகள் ஒழிய வேண்டும் என்றும் ஆண்டவரே செவினை மாய மந்திர தந்திரங்கள் ஆண்டவரே பேய் பிசாசுகள் தகடுகள் தாயத்துகள் அனைத்து செயலிழந்து இப்பிள்ளைகள் மீது ஆண்டவரே உம்முடைய கருணையை நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி ஏசப்பா மரித்த ஆத்மா கூடிய ஆத்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்தல உம்மிடமே அஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் சுவாமி. மற்றுமாக ஆன்லைன்ல அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்பாத சமர்ப்பிக்கின்றோம். ஜூலி சார்ல்ஸ் குடும்பத்தையும் அவருடைய விண்ணப்பங்களையும், ஞான பிரகாஷ் குடும்பத்தின் விண்ணப்பங்களையும், ஆஷினி 10th படிக்கிறாள், அது மாலைக்கு நல்ல ஞானத்தை அருள வேண்டும் என்று ஜெயப்பிரியா குடும்பத்தையும் விண்ணப்பத்தையும், கன்சுமரியம் பிள்ளை குடும்பத்தையும் விண்ணப்பத்தையும் ஆண்டவரையும் திருப்பாத சமர்ப்பிக்கிறோம். இப்பிள்ளைகள் மீது கருணை கூர்ந்தருளும் சுவாமி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் ஏற்று நம் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் புனித கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார். ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகள் எல்லாம் தேடி தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எங்களுக்காக அனுதினமும் ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டிருக்கிற பரிந்து பேசுகிற எங்கள் ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறையுண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உமது உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை பார்த்து இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65 இறைவசனங்கள் 17 21 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்பு அடைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர்.
ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடமாக மாறிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 43 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருந்த போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவர் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல கடல் என்பது மிகவும் பெரியது. கடலிலே எத்தனையோ உயிர்வாழ் விலங்குகள், மீன்கள், ஜீவன்கள் இருக்கின்றது. தெய்வ பிள்ளைகளே, கடல் என்பது அது அழுக்குன்னு சொல்லலாமா, இல்ல அது பரிசுத்தம்னு சொல்லலாமா, அது நம்மளை வாழ வைக்குதுன்னு சொல்லலாமா, இல்லை அது நம்மை அழிக்கிறது என்று சொல்லலாமா, நாம் அழிவதற்கு காரணமாக கூட அது மாறலாமா என்று நாம் சிந்திக்கையில, தெய்வ பிள்ளைகளே, கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார். எல்லாருக்கும் தெரியும், பூமி 1 மடங்காக இருக்கிறது, கடல் 3 மடங்காக இருக்கிறது. ஆனால் கடவுள் கோபம் கொண்ட தருணத்திலே கடலின் நிமித்தம் பூமிக்கு எந்த விதமான தீங்குகளையும் ஆண்டவர் செய்யவில்லை. அதுதான் கடவுளுடைய ஒரு பெரிய அதிசயம். அவர் நினைத்தால் தெய்வ பிள்ளைகளை எப்படி வேண்டுமானாலும் உலகத்தை அழிக்கலாம். ஆனால் கடவுள் எவ்வளவு கருணை உள்ளவர். அவர் தண்ணீரினால் உலகத்தை அழிக்கலாம், நீரின் நெருப்பினால் அழிக்கலாம், இல்ல காற்றினால் அழிக்கலாம், இல்லை அவருடைய கோப ஆக்கினையின் நிமித்தம் குளிரினாலும் அழிக்கலாம், பூகம்பத்தால் அழிக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, ஆனால்
40 நாள் மெதுவாக மழையை பொய்ய செய்து அவர் உலகத்தை ஒரே ஒரு தடவை தான் அழித்தார். 40 நாட்கள் மக்களுக்கு அவகாசத்தை கொடுக்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறார் மனம் மாறுவதற்கு. மனம் மாறாமல் ஆண்டவரை கூப்பிடாமல் அவர்கள் அழிந்து போனார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரியது, கடவுளுடைய அன்பு எவ்வளவு சிறப்பானது, கடவுளுடைய அன்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது, கடவுளுடைய அன்பு எவ்வளவு பொறுமையானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். My dear brothers and sisters, we see the sea, the ocean. As we all know that the ocean is 3 times bigger than the earth. But whenever the Lord God, he got angry over the people, the sinners, he never destroyed the earth with his anger or with the sea, with the ocean, with the water. He never destroyed the earth or the human being by fire. He never destroyed the earth by cyclone. He did not destroy the earth by a heavy sunlight. Even in the book of Genesis we see God got angry and he was waiting patiently for the people to call over him, and he poured out 40 days of rain, heavy rain, but he also gave opportunity for 40 days that the people will call over him to save them. They did not call over the Lord. Therefore God destroyed the whole world, and from that time he made the covenant, he will never destroy the whole world. He is waiting patiently that we all will change our life. நம்ம வாழ்க்கையெல்லாம் மாற்றுவோம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, his love is greater, his love is unlimited, his love is unconditional, his love is innumerable, his love is uncountable. தெய்வ பிள்ளைகளே, அவர் அன்பு எவ்வளவோ சிறப்பான அன்பு. அந்த அன்பை நாம் உணர வேண்டும். அதுதான் உலகத்திலே சிறந்த அன்பு, சிறப்பான அன்பு கடவுளுடைய அன்பு. அதைதான் நாம் பார்க்கிறோம் இன்றைய வாசகத்துல. தெய்வ பிள்ளைகளே, இயேசுநாதர் நம்பிக்கையில்லா மக்கள் மத்தியிலே சென்றாலும், முழு நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே இல்லை என்றாலும், ஒரு அரசு அலுவலர் தன்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்ல பொழுது, நீ போ, உன் மகன் நன்றாக வாழ்வான் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலே எவ்வளவு சக்தி, அந்த எஃபர்ட், அந்த எஃபெக்ட், அந்த பவர் அவருடைய வாயிலிருந்து படுத்திருந்த அந்த மகனுடைய இடத்துல செல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, such a powerful words the Lord Jesus spoke that day when the government official came and told him that my son is not all right, he is at the point of death, மரண படுக்கையில் இருக்கிறான், நீ வந்து என்னோட மகனை சுகமாக்கும், come and heal my son. And he spoke a healing word, go, your son will be healed. நீ போ, உன் மகன் சுகமாவான், நலமடைவான் என்று சொல்லுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அவர் அன்பு எவ்வளவு பெரியது, அவர் அன்பு எவ்வளவு சிறந்தது, அவருக்குள்ளா எவ்வளவு சக்தி நிறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நாளிலே நீயும் மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறாய், நீயும்
எதிர்பாராத தோல்வியிலும் கஷ்டத்திலும் நோயிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are also at the point of death. You are in utter failure. You are in utter confusion. You are in utter fear. You are not able to live the life. You want to die. You want to die. My dear friends, you see the sea, the ocean. The Lord controls the ocean. It never crossed the seashore. தெய்வ பிள்ளைகளே, கடலை பாருங்கள், அவ்வளவு பெரிய கடலை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அது ஒரு நாளும் அந்த கரையை தாண்டி வந்ததே இல்லை. மக்கள் அனைவரையும் அவர் ரெக்கைக்குள்ளாய் காத்து வருகிறார். He is protecting his own people under his wings. Then what harm God will do? He wants to bless us. அவர் என்ன தீங்கு செய்ய முடியும்? அவர் செய்ய மாட்டார். நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் அன்பை உணர்வதுதான் நம் கடமை. அவர் அன்பை உணர்வதுதான் நம்முடைய செயல். அவருடைய அன்பை உணர்வதுதான் நம் வாழ்வு. Our duty is to realize his love. Our duty is to recognize his love. Our duty is to embrace his love. அவருடைய அன்பை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. அதான் ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார், நீ உலகத்திலே நீ கண்ணால் பார்ப்பதையெல்லாம் விட நீ எப்பொழுது தயாராக இருக்கிறாயோ அப்பொழுது கண்ணால் காணாத தெய்வம் உனக்கு உன் கண் காணாத அளவுக்கு செல்வத்தை உனக்கு கொடுப்பார். I hope you understand. If you are ready to leave away all the things that you see for the sake of the unknown God, for the sake of unknown divine power, the divine power will bless you in abundance. The property or money that you may not be able to see, that much he will bless you. Therefore, can you leave all that is seen by you for the unseen God? பார்ப்பதை எல்லாம் விடுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? அந்த பார்க்காத தேவனுக்காக பார்க்கிற எல்லாத்தையும் நீ விட தயாராக இருந்தால் அந்த பார்க்காத தேவன் நீ பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை உன்மேலே பொழிவார். நான் எல்லாத்தையும் விட்டு விடுகிறேன் தேவனே, எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. உன் பிள்ளைங்க பாருங்கப்பா, இப்பொழுது முழு உள்ளத்தோடு வருகிறார்கள். அப்பா, எனக்கு கணவன் வேண்டாம், மனைவி வேண்டாம் ஆண்டவரே, பிள்ளைகள் வேண்டாம் ஆண்டவரே, என் வீடு வேண்டாம், என் சொத்து வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய டென்ஷன் வேண்டாம், எனக்குள்ளாய் இருக்கிற நோய்கள் வேண்டாம், எனக்குள்ளாய் இருக்கிற பதட்டங்கள் வேண்டாம், பயங்கள் வேண்டாம், எல்லாமே வேண்டாம் ஆண்டவரே. என் ஆத்துமாவை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். என் ஆத்துமாவே ஆண்டவரிலே களி கூறு, என் ஆத்துமாவே ஆண்டவரில் களி கூறு. My soul magnifies the Lord. My soul glorifies the Lord. I leave away everything, all my tensions, all my family, husband, wife, parents, children, everything I leave. I don't want anything. I need only you, Lord. I need only you, Lord. நான் ஆண்டவரே உன்னோடு வாழ ஆசைக்கிறேன். I love to live with you, Jesus. Lord, I want you, Lord. I love you, Lord. I love you, Lord. I love you, Lord. தேவனே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் மீது ஆண்டவரே நீர் இறங்கி வாரும், என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும், என்னுள்ளாய் வாரும் சுவாமி. இப்படி நம்ம ஜெபிக்கையில, தெய்வ பிள்ளைகளை அர்ப்பணிக்கையில, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகையில
நீ நிம்மதியா வாழ்வ, சந்தோஷமா வாழ்வ, அற்புதங்கள் மேல அற்புதங்களை நீ காண்பாய், நீ வாழ்க்கையில வெற்றி அடைவாய். You will see miracles after miracle. The Lord will bless you, my child. The Lord will bless you. You will see multiple miracles in your life. You will receive multiple blessings in your life. தேவ பிள்ளைகளே, நீ இரட்டிப்பான பல மடங்கான ஆசீர்வாதங்களை பெறுவாய். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நோக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள். ஆண்டவர் நிறைவாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ளின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விலையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் அவற்றை மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துள்ளின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். ராஜ்யஜடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கி உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் இன்று மத திருமண ஒப்பு கொடுக்கும் இப்பலிமக்கு உவந்தனவாக. ஆண்டவரே, குற்றம் நீங்க என்னை கழுவியறலும், பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்தின் நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லை இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறும் அது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா, உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்பாத சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய அருத்தந்தை ஃபாதர் ஆல்பர்ட்டுடைய தந்தையினுடைய ஆத்ம இளைப்பாதலுக்காகவும், ஞான சேவியராஜ் அவருடைய ஆத்ம இளைப்பாதலுக்காகவும், அந்த மகனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தாருக்கு நல்ல உடல் சுகத்தையும் மனபலத்தையும் ஆறுதலையும் அரவணைத்தலையும் நீர் அருள வேண்டும் என்றும், ஆண்டவரே அந்த மகனுக்கு நித்திய இளைப்பாறுதலை அளிக்க வேண்டும் என்றும், மற்றுமாக இன்றைய நாளிலே திருப்பலி அர்ப்பணிக்கின்ற கீதா, ஜோசப், பிரான்சிஸ், டயானா, சகாயராணி, அலெக்ஸ், அருள், ஜென்சி, டோனா, டோமினி, ஜெயபால், ஜெயசுராஜ், வித்யா, லாரன்ஸ், அனிதா, ஜோசுவா, ஜோனிஷ், மேரி, கிறிஸ்டாஸ்டம், வாட்சன், நோயல், லில்லி, பால், ஜேம்ஸ், டொனால்டு, ஜெசன், பேட்ரிக், ஜோவிஸ், பிரிசில்லா, மெத்தில்டா, தோரிஸ், டெனிசியா, ரெஜினா, ஆக்னஸ், மார்டின், நிஷா, அந்துமேரி, அருள் செல்வம், சகாயகலன், ஆரோக்கியசாமி, ரினி, ஜோவிதா, கிறிஸ்டோபர், ஜெர்கின்ஸ்,
லியோ சுசை மாணிக்கம், அந்துவான் மார்கரெட் ஃபிபியோனா, ஷெரின் மரியா ஆக்னலோ, வினீத் லூயிஸ் ராஜு, பர்னாதே அருண், ஃபாத்திமா, அதித்தி, ஆஷி, ஜோஜி ரெட்டி, மன்சு, பிரீத்தி, தேஜா, கிருத்தி, அந்தோனி ராஜ், சாந்தி மேரி, ஷாவின், ஜோஆண்டோ. ஆண்டவரே, பிள்ளைகள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். மற்றும் இந்த ஆன்லைன்ல ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். தெய்வ கர்த்தாவே, இந்த குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் மனபலத்தையும் வருமானத்தையும் தொழில நல்ல வளர்ச்சியையும் ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றும் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய கிருபை அருள வேண்டும் என்றும் குடும்ப கஷ்டங்கள் குடும்ப சண்டைகள் தீர வேண்டும் என்றும் ஆண்டவரே, செய்வினை மாய மந்திர தந்திரங்கள் ஏவல்கள் பிசாசுகள் தகடுகள் தாயத்துகள் அனைத்தும் உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தாலே அகன்று போக வேண்டும் என்றும் ஆண்டவரே 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 மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம். தெய்வ கர்த்தாவே, இந்த அப்ப பாத்திரத்திலும் திராட்சை ரச கிண்ணத்திலும் ஆண்டவரே உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். தெய்வமே ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, இந்தவரே அற்புத வகையிலே ஆண்டவரே இந்த அப்பமும் திராட்சை ரசம் உம்முடைய திரு உடலாக திரு ரத்தமாக மாறுகிறதோ அதே போல ஆண்டவரே இயேசுவே அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மாறுபடியா ஜெபிக்கிறோம். சுவாமி இயேசுவே, எங்கள் மீது கருணை கொண்டு எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை இப்பொழுதே கொட்டும்படியாக இந்த வேளையிலே கொட்டும்படியாக ஆண்டவரே இந்த சமயத்திலே கொட்டும்படியாக அவர்கள் இருக்கிற இடத்திலேயே கொட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மீது கருணை கூர்ந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கையில தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர்க்குரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். அவ்வண்ணமே இரவுருந்தை அருதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இயேசுவே வாரும் ஐயா, இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகொண்டு வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தளை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ எல்லா ஆயர்கள் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். ஆண்டவர் ஆகிய கர்த்தா, இன்றைய நாளிலே நீர் உம்முடைய வீட்டிற்கு அழைத்துக் கொண்ட அப்பா ஞான சேவியர் ராஜையும் ரீதா மேரியையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, லூர்து சாமியை சமர்ப்பிக்கிறோம், செபஸ்தியாரை சமர்ப்பிக்கிறோம், லியோவை சமர்ப்பிக்கிறோம். யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உற்றா உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், தாய் தந்தையர், தாத்தா பாட்டிகள், ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். ராஜாவே, யாரும் நினையாத ஆத்துமாக்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, உத்தரிக்கிற ஸ்தலத்திலே அப்பா உமக்காக உம்முடைய இரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சமர்ப்பிக்கிறோம். எல்லார் மீதும் கருணை கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு மோட்ச பாக்கியத்தை அளித்தளவும் இடம் இறஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நான் நிலை வாழ்வி பங்கு கொள்ளும் தகுதி பெற்றோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, பாடுகள், தீராத நோய்கள், கடன் பிரச்சனைகள், திருமண தடைகள், படிப்பு தடங்கல்கள், ஆண்டவரே பரீட்சையில பயங்கள் அனைத்திலிருந்து பிள்ளைகளை விடுவித்தரலாம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்தரலாம். வேலையில்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்தரலாம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் அனைத்து தீரட்டும், கவலைகள் நீங்கட்டும், பயங்கள் ஓடட்டும், பதட்டங்கள் நீங்கட்டும், செய்வினை மாய மந்திர தந்திரங்கள் ஓடட்டும். சுவாமி ஏசப்பா, உம்முடைய கிருபையினாலே இப்பிள்ளைகள் அனைவரும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நல்ல உடல் சுகத்தை, வளர்ச்சியை, பொருளாதார உளர்ச்சி, ஆண்டவர் நல்ல வருமானம், வாழ்க்கையில உயர்வு, பணக்கார வாழ்க்கை இப்பிள்ளைகள் அனைவருக்கும் அருள உம்மை மன்றாடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாத்தானுடைய சோதனையிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி, சமாதானம், சந்தோஷம், உடல் சுகம், வளர்ச்சி, வருமானம், நல்ல வியாபாரம் அனைத்தையும் நான் உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியே நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருப்பிள்ளைகள் அனைவருக்கும் ஒளிந்தீரேன். என்னுடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை, ஒற்றுமையை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மாரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மாரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மாரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடல் திரு ரத்தம் என நீதி தீர்ப்புக்கு தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கு உடலுக்கு பாதுகாப்பாகும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சம்மாரி, இதோ உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குகிற உன்னத தேவன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த அப்பாவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே தேவரீர், என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், இந்த ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து. ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, அருள் கொடையால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகிறோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மத்தியானம் 2:30 மணியிலிருந்து 4:30-5 மணி வரைக்கும் உங்களுக்காக அனுதினமும் 2-2.5 மணி நேரம் அன்றாட நம் ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையும் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும், கவலைகள் அனைத்தையும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் நீண்ட நாட்கள் கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், தோல்விகள், இல்ல வருமானமே இல்ல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படி என்று நீங்கள் நினைத்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணியுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் 2-2.5 மணி நேரம் அப்பாட்ட இறையிறக்கத்தின் ஜெபமாலை, சிலுவை பாதை, திருப்பலி, ஆராதனையில அர்ப்பணித்து ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் தெய்வ பிள்ளைகளை. அதனால உங்க திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்க. ஒரு திருப்பலிக்கு ₹100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இது ஒரு ஜெப வழிபாடு கிடையாது. இது உங்களையே தெய்வமாக மாற்ற ஒரு தூண்டுகோல், ஒரு வழிபாடு. தெய்வ பிள்ளைகளை, நீங்க இன்னைக்கு உங்களையே சபித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are cursing yourself and living. You are not happy at your life. நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இல்ல. ஏனென்றால் இந்த உலக நடவடிக்கைகள், உலக மனிதர்கள், உலக செயல்பாடுகள் உன்னை வாழ வைப்பதில்லை. This world does not allow you to live a peaceful life. Therefore the Lord instructed me, the Lord gave a vision to me to make you as God's children. God's children கடவுளுடைய பிள்ளைகளாக மட்டுமல்ல, கடவுளாக. ஏனென்றால் இந்த உடலும் இந்த ஆத்மாவும் ஆண்டவருடைய. உனக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா நீயே அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவ. You will do lot of miracles. That is why I am trying, my dear children. அது போல அதற்காக தான் நான் முயற்சி எடுக்கிறேன். நீ ஒரு நெருப்பா மாறணும். நீ ஒரு ஆயுதமாக, இறை ஆயுதமாக மாறணும். அதுதான் இந்த வழிபாடு. தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத தினமும் பாருங்க. இதுக்குள்ள இறை வார்த்தை டெய்லி வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளை கேளுங்க. உங்களையே நீங்கள் ஆயத்தப்படுத்தி நீங்க பொருளாதாரத்துல சரி, எதுலயும் சரி, எல்லாமே நல்ல வளர்ச்சி அடைவீங்க. The blessing is searching and coming to you. ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ கவலைப்படாதே, அற்புதங்களால நீ நிரப்பப்படுவாய். அதனால சோர்ந்து போகாத. ஃபாதர் டேவிட் இருக்கிற ஆண்டவர்ட்ட கெஞ்சி அவரை கொண்டு வந்து உன் முன்னிலை நிப்பாட்டி உனக்கு வெற்றியின் வாழ்க்கையை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, ஆயத்தமாயிருங்கள், ஜெபியுங்கள். அனுதினமும் இந்த ஜெப வழிபாட்டுல கலந்துக்கங்க. தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லி இதுல கலந்துக்க சொல்லுங்க. கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சிலுவை பாதைக்குள்ளாய் செல்லுவோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த உன்னத வேளையிலே, இந்த உன்னத சிலுவை பாதையில அப்பா, இந்த பிள்ளைகள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் மேலே ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தத்தையும் திரு தண்ணீரையும் நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கை ரொம்ப பாரமான வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது சுவாமி. அப்பா, இந்த வாழ்க்கையை தாங்க முடியாமல், இந்த துன்பங்களை தாங்க முடியாமல், இந்த பயங்களை தாங்க முடியாமல், இந்த பதட்டங்களை தாங்க முடியாமல் அப்பா அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. எஸ் அப்பா, come O Lord, come and heal them. ஆண்டவரே, வந்து அவர்களை சுகமாக்கும் சுவாமி. எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. இப்பிள்ளைகளுடைய காயங்களை எல்லாம் சுகமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். கீதா, ஜோசப், பிரான்சிஸ், டயானா, சகாயராணி, அலெக்ஸ், அருள், ஜென்சி, டோனா, டோமினி, ஜெயபால், ஜெயஸ்ராஜ், வித்யா, லாரன்ஸ், அனிதா, ஜோஸ்வா, ஜோனிஷ், மேரி, கிறிஸ்டாஸ்டம், வாட்சன், நோயல்,
லில்லி, பால் ஜேம்ஸ், டொனால்டு, ஜெசன், பேட்ரிக், ஜோவிஸ், பிரிசில்லா, மித்தில்டா, டோரிஸ், டெனிசியா, ரெஜினா, ஆக்னஸ், மார்டின், நிஷா, அந்துமேரி, அருள் செல்வம், சகாயகலன், ஆரோக்கியசாமி, ரினி, ஜோவிட்டா, ஜெய்சன், கிறிஸ்டோபர் ஜெர்கின்ஸ், லியோ, சுசை மாணிக்கம், அந்துவான், மார்கரெட், ஃபிபியோனா, ஷெரின், மரியா, அக்னலோ, வினீத், லூயிஸ், ராஜு, பெர்னாத்தே, அருண், ஃபாத்திமா, அதித்தி, ஆஷி, ஜோஜி ரெட்டி, மன்சு, பிரீத்தி, தேஜா, கிருத்தி, ஞான சேவியர் ராஜருடைய ஆத்ம இளைப்பாறுதலுக்காகவும், அந்தோனி ராஜ், சாந்தி மேரி, ஷாவின் ஜோ, ஆண்டோ, ஆண்டவரே பிள்ளைகள் அனைவரையும் திருப்பால் சமர்ப்பிக்கிறோம். அவருடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அகற்றி போடும் சுவாமி. பீடத்துக்கு முன்பதாக சொல்லப்படும் ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்துக்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனம் நோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்ப நிலை ஆத்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாயே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமந்திரணம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதலாம் சலாம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்வையிடப்பட்டதை தியானித்து உம்மை வணங்குகிறோம். அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. இரண்டாம் சலாம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. மூன்றாம் சலாம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்பிர விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீ சிலுவையின் கீழே முதல் முறை குப்பிர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் செய்கிற பாவங்களிலே மூர்க்கராய் நிலை கொள்ளாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்திட உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. நான்காம் சலாம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்மை பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார்.
திவ்ய இயேசுவே, உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிர்கொண்டு வருகிறதை கண்டு நீ சொல்லிலடங்கா வேதனையை அனுபவித்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் வேளையிலே வியாகுல அன்னையின் அடைக்கலத்தை அடைய உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, நீ சிலுவை சுமந்து போகிறதற்கு சிரேன் ஊரானாகிய சீமோன் உதவி செய்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்கள் சுமக்க கருணை புரிந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆறாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, வெரோனிக்கம்மாள் உம்முடைய திருமுகத்தை துடைத்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஏழாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்பிர விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீ சிலுவையின் கீழே இரண்டாம் முறை குப்பிர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாதபடிக்கு கருணை கூர்ந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. எட்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை நோக்கி அழுத எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் புரிந்த பாவ துரோகங்களுக்காக துயரப்பட்டு அவைகளுக்காக எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க அருள் பொழியும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஒன்பதாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் குப்பிர விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீ சிலுவையின் கீழே மூன்றாம் முறை குப்பிர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாவான பாவத்தோடே செத்து
முடிவில்லா நரகத்திலே விழாதபடிக்கு எங்களை காத்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய ஆடைகளை களைந்ததையும் உமக்கு புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்ததையும் தானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் அனைத்திலும் உம்முடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க கருணை கூர்ந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்மை பாரமான திருசிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீ சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் இவ்வுலக செல்வங்களையும் இன்பங்களையும் மட்டுமே நாடாமல் அவற்றை கொண்டு விண்ணுலக அரசனை சம்பாதித்துக் கொள்ள அருள்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, நீ சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள் நிலையில் இறந்து விண்ணுலகில் உம்மோடே வீற்றிருக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய திரு சடலத்தை சிலுவை நின்று இறக்கி வியாகுல அன்னையின் மடியிலே வைத்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுடைய இதயத்திலே உம்முடைய திரு காயங்களும் பரிசுத்த மாதாவின் வியாகுலங்களும் பதிந்திருக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திரு சிலுவையினாலே உலகை மீட்டீரே. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய திருசடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகு மட்டும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய பேரின்ப அரசுக்கு வந்து சேரவும் அருள்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம்,
உங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக, உலகின் பாவங்களுக்காக நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் 4:30 மணி வரைக்கும் உங்களுக்காக அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும், வேதனைகளா துன்பங்களாக இருந்தால், நீண்ட நாள் போராட்டங்களாக இருந்தாலும் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணியுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்ற அர்ப்பணியுங்கள். அனுதினமும் உங்களுக்காக இரக்கத்தின் ஜெபமாலை, திருப்பலி, சிலுவை பாதையில நான் ஆராதனையில அர்ப்பணித்து உங்களுக்காக அன்றாட உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த அற்புதங்கள் உங்களுக்கு உரியதாக மாறப்போகிறது. The Lord is going to do miracle and you will own the miracle. You will own the miracle in the name of Jesus. Offer the நேர்த்தி திருப்பலி, offer the நேர்த்தி devotional masses. Lord will bless you, my dear children. அதே போல தெய்வ பிள்ளைகளே, இந்த தவகாலத்திலே உங்களுடைய குடும்பத்திலே மரித்த ஆத்மாக்களுக்காக அர்ப்பணியுங்கள். உங்க அம்மா அப்பா இல்ல சகோதர சகோதரிகள் இருப்பார்கள், அவர்களுக்காக நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்க. அவங்க ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இந்த தவ காலத்தில் அர்ப்பணிங்க. அது மோட்ச பாக்கியத்தை அவர்களுக்கு அளிக்கும். தெய்வ பிள்ளைகளே, மற்றமாக இந்த சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க. தயவு செய்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவது ஏதோ மற்ற யூடியூப் சேனல் மாதிரி கிடையாது. இது உங்களுக்காக நான் ஜெபிப்பது மட்டுமல்ல, உங்களையே இறைவனாக மாற்றுகிறேன். உங்களை இறைவனாக மாற்றுகிறேன். இறைவனோடு ஒன்றித்து உங்க ஆத்மா எல்லாம் பரலோகத்தை, பரமபிதாவை நோக்கி செல்ல போகிறது.
அதனால நீங்கள் இது ஜெபிப்பது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் அற்புதம் ஈஸி, அது கிடைச்சிடும். தெய்வ பிள்ளைகளே, உங்களையே அற்புதமாக ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டிய கடமையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இதிலே உள்ளே வாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த ஊழியத்தை தாங்குங்க, இதை எல்லாத்துக்கும் பரவுங்க. அனுதினமும் 2:30 மணிக்கு ஓடி வந்துருங்க. ஆண்டவரோடு நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம், ஆண்டவரோடு உறவாடுவோம், அவர் அன்பை ருசித்து பார்ப்போம். தெய்வ பிள்ளைகளை ருசித்து பார்ப்போம். அது மேலானது, அது மேலானது. You will see miracles. Enjoy God's love. Enjoy God's love. Experience God's love. Go into Him. The Lord will bless you abundantly. இறை இரக்கத்தின் ஜெபத்திற்குள்ளாய் செல்லுவோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த உன்னத வேளையிலே இதோ உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். இந்த இரக்கத்தின் ஜெபத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருசிலுவையிலிருந்து, அப்பா உம்முடைய விழாவிலிருந்து எப்படி அந்த உன்னத திரு ரத்தமும், ஆண்டவரே உன்னத திரு தண்ணீரும், ஜீவ தண்ணீரும், ஆண்டவரே பீரிட்டணிந்த ஆண்டவரே அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததே சுவாமி, அதே போல ஆண்டவரே இந்த இரக்கத்தின் ஜெபத்துல அப்பாவுடைய திரு இதயத்திலிருந்து ஆண்டவரே அந்த ரத்தமானது, அந்த தண்ணீரானது பீரிட்டு அடித்த ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே அற்புத வகையில நீர் சுகமாக்க ஜெபிக்கிறோம். வருமானத்தை கொடுங்க, வேலையை கொடுங்க, வெற்றியை கொடுங்க, திருமணத்தை வையுங்க ஆண்டவரே, திருமண தடைகளை உடைங்க, பிள்ளை பாக்கியத்தை கொடுங்க சுவாமி, தொழில் வளர்ச்சியை கொடுங்க, வருமானத்தை கொடுங்க, லாபத்தை கொடுங்க, பணக்கார பிள்ளைகள் பிள்ளைகளை மாற்றுங்க, உற்சாகமாக இந்த பிள்ளைகள் வாழட்டும், வாழட்டும், உயரட்டும் சுவாமி. இயேசுவே, எல்லா துதிகான மகிமைக்கு இந்த அற்புதத்தை இந்த வேளையிலே நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசப்பா, கோயம்புத்தூர்ல கீதா, ஜோசப், பிரான்சிஸ், டயானா, சகாயராணி, அலெக்ஸ், அருள், ஜென்சி, டோனா, டொமினிக், ஜெயபால், ஜெயசராஜ், வித்யா, லாரன்ஸ், அனிதா, ஜோஸ்வா, ஜோனிஸ், மேரி, கிறிஸ்டோஸ்டம், வாட்சன், நோயல், Lily, Paul, James, Donald, Jason, Patrick, Jovis, Priscilla, Matilda, Doris, Denicia, Regina, Agnes, Martin, Nisha, Antu Mary, Arul Selvam, Sagaigalan, Arokesami, Rini Jovita, Christopher, Jerkins, Leo, Semanikam, Antuan, Margaret, Fabiana, Sherin, Maria, Agnolo, Vinith, Louis, Raju, Bernate, Arun, Fatima, ஆதித்தி, ஆஷி, ஜோஜி ரெட்டி, மஞ்சு, பிரீத்தி, தேஜா, கிருத்தி, அந்தோனி ராஜ், சாந்தி, மேரி, ஷாவின், ஜோ, ஆண்டோ பிள்ளைகளுடைய அனைத்து கோரிக்கைகளுக்காக ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம். மற்றும் இன்றைய நாளிலே மரித்த எங்களுடைய ஃபாதர் ஆல்பர்ட்டுடைய தந்தை ஞான சேவியர் ராஜருடைய ஆத்ம இளைப்பாதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் மீது இரக்கமையும் சுவாமி. மற்றுமாக இந்த ஆன்லைன் ஜெப வழிபாட்டிலே பங்கு கொண்டு அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். ஜூலி, சார்ல்ஸ், ஞான பிரகாஷ், ஆஷினி, ஃபல்சியா, செரில், கன்சு மரியம் பிள்ளை, கிறிஸ்டினா, மகாதேவன், மேரி, ஜானிஸ், ஆண்டோன், கோமாஸ், ஜெயப்பிரியா, ஜெகன், ஆண்டவரே பிள்ளைகள் அனைவரையும் கூட உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். அற்புத கரத்தினாலே, அற்புத ரத்தத்தினாலே, அற்புத ஜீவ தண்ணீரினாலே இப்பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம், நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம், நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம், நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். Fill them, Lord. Fill them, Jesus. Bless them abundantly, Lord. Lord, let no obstacles block your blessings. Lord, let your mighty blessing come right now. இப்பொழுதே பரிசுத்த சக்தி வாய்ந்த அபிஷேகம், ஆசீர்வாதம் இப்பிள்ளைகளை நாடட்டும், சேரட்டும் சுவாமி. எங்கள் மீது கருணை கொள்ளும் ஆண்டவரே. இறைரக்கத்தின் ஜெபம். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனாலும் அது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும்.
இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய திரு இரத்தமே தண்ணீரே உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தர் கற்பித்த ஜெபம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவர். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். விசுவாச அறிக்கை. விண்ணகத்தை மன்னகத்தை படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். பின்னயத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம பைபிள்ல பார்க்கின்றோம், யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள், who all prayed to the Lord, the mighty Lord. இன்றைய காலகட்டத்தில் நம்ம சிலைகளை வச்சிருக்கிறோம், நமக்கு ஆலயங்கள் இருக்கிறது, நமக்கு கோயில்கள் இருக்கிறது, நமக்கு சாப்பல்ஸ் இருக்குது, இல்ல வீட்டுல பக்தி அறை ஜப அறை இருக்கிறது, ஜப படங்கள் இருக்கிறது. இப்போல பார்த்து பார்த்து ஜெபிக்கிறோம். இவர் தான் ஆண்டவரா இருப்பாரோ, இதான் ஆண்டவரா இருக்குமோ அப்படி என்று பார்த்து பார்த்து ஜெபிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. Nowadays, in today's world, we have statues, we have temples, we have churches, we have chapels, we have spiritual room, prayer room. We go there, we look at the statues and pray, Lord bless me, Lord bless me, Lord bless me. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சிலைகளை பார்த்து ஜெபிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு ஆலயங்கள் இல்லை, ஜெபம் சொல்லு என்று வழிகாட்ட ஆட்கள் இல்லை. அவர்கள் எப்படி ஆண்டவரை உணர்ந்திருப்பார்கள், ஆண்டவரிடம் எப்படி ஜெபித்திருப்பார்கள்? In olden days, ancient times, they did not have in book of Genesis and so on, தொடக்க நூல்ல there was no temple, there was no churches, there was no statues. How did they worship the Lord? அதைதான் நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 21வது அதிகாரம் 1 to 2 வரைக்கும் பார்க்கும் பொழுது, சாரா மிகவும் வயதாகி இருந்ததால் குழந்தை பெற முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவளுக்கு ஈசாக்கு என்ற மகனை அளித்தார். இது தேவனுக்கு எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை என்பதை காட்டுகிறது. My dear children, Sarah in her old age, she did not have children, but she was a very adamant lady that she prayed to the Lord. She believed that the Lord will do greater miracles in her life. அவள் ஒரு கடின இருதயம் படைத்தவளாக தேவன் என்னை எப்படியும் ஆசீர்வதிப்பார் என்ற உறுதிப்பாடோடு
பைபிள்லயே ஒரு முதல் பெண்மணியாக, விசுவாசத்தின் தாயாக திகழ்கிறாள். தெய்வ பிள்ளைகளே, தேவன் கொடுத்த அருளை தன்னுடைய கர்ப்பப்பையிலே அவள் தாங்குகிறாள். She bore the grace of the Lord in her womb. She bore the covenant of the Lord in her womb. அவர் தேவனுடைய உடன்படிக்கை தன்னுடைய வயிற்றிலே அவள் தாங்குகிறாள். தேவனுடைய அற்புத காரியத்தை அவள் தாங்குகிறாள். அவள் கர்ப்பப்பை ஆசீர்வதிக்கப்படுகிறது. Her womb was blessed and God's miracle she bore for the first time in the world, in the history. தேவனுடைய கிருபையை உலகத்திலே முதல் முறையாக தாங்குகிற ஒரு பெண்மணியாக, ஒரு தாயாக அவள் திகழ்கிறாள். தெய்வ பிள்ளைகளே, கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அப்ப அவளுடைய ஆழ்ந்த விசுவாசம், கடவுள் ஆசீர்வதிப்பார். God will bless. They will not abandon us. They will not forsake us. God, கடவுள் நம்மளை விட்டுவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார் என்ற உற்சாகம் அவளுக்குள்ளாக இருந்தது. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீயும் குழந்தை இல்லாமல் இருக்கிறாயா? இல்ல வாழ்க்கையில தோல்வி அடைந்து இருக்கிறாயா? அவதிப்பட்டு இருக்கிறாயா? வயதாகி கொண்டே இருக்கிறதா? ஐயோ, உன்னுடைய உடம்பெல்லாம் வலிக்கிறதா? உடம்பெல்லாம் வலிக்கிறதா? My dear children, are you becoming old? Have you lost all hope? Everything is ended. Do you think that everything is ended in your life? Do you think that everything stopped in your life? No mercy from heaven. கடவுளுடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து நின்னு போயிடுச்சு நீ நினைச்சிட்டியா? தெய்வ பிள்ளைகளே, ஏன் அப்படி நினைக்கிறாய்? Why do you think like that? Our father's love is great. Our father's love is great. நம் தந்தையினுடைய அன்பு மிகவும் பெரியது பிள்ளைகளே. அவரை விசுவசித்து முழுவதுமாக நாம் சரணடையும் பொழுது அவர் நமக்குள்ளாய், நம் உடலுக்குள்ளாய், நம் வாழ்க்கைக்குள்ளாய், நம்முடைய எண்ணத்துக்குள்ளாய், எதிர்காலத்துக்குள்ளாய் ஆசீர்வாதங்களை பொழியக்கூடியவர் அவர். The Lord will bless you. The Lord will bless you. Bless you in your heart. Bless you in your thoughts. Bless you in your future. Bless you in all your decisions. Don't worry. Sarah was blessed. Sarah was blessed with a child. The same blessing will come to you. கடவுளுடைய பரிசுத்த ஆசீர்வாதம் இப்பொழுதே உன்னை நாடுகிறது. இப்பொழுதே நாடுகிறது. The Lord's miracle is reaching you out now. Right now it is reaching you out. கடவுளுடைய பரிசுத்த சக்தி இந்த வேளையில உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. அது வந்து விட்டது. Just believe. That's all. கடவுள் நம்மோடு வாசம் செய்கிறார். அவர் நம்மள்ட்ட இருக்கிறார். அவ்வளவுதான். நம்பிடு. உனக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். அவள் கர்ப்பம் தரித்ததை போல நீயும் கர்ப்பம் தரிப்பாய். நீயும் அனைத்தையும் பெறுவாய். நீயும் லாபத்தை பெறுவாய். நீயும் ஆசீர்வாதத்தை பெறுவாய். நீயும் வேலையை பெறுவாய். நீயும் திருமணத்தை பெறுவாய். நீயும் குழந்தையை பெறுவாய். தெய்வ பிள்ளைகளே, you will conceive, you will get profit, you will win the world, you will have a successful life, you will get married, you will be blessed forever. Your womb will be blessed forever. Nothing to worry. God is with you. God bless you. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மகனுமான மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவின் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காக அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீது அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 25வது அதிகாரம் 21 to 23 வரைக்கும் பார்க்கும் பொழுது, ரெபெக்காள் கர்ப்பமாக இருந்தபோது அவருடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தைகள் ஒன்றோடொன்று போராடின. அதனால் அவள் தேவனை நாடி காரணத்தை கேட்டாள். தேவன் அவளுக்கு 2 ஜாதிகள் அவளின் கர்ப்பத்தில் உள்ளன என்று வெளிப்படுத்தினார். தெய்வ பிள்ளைகளே, ரெபெக்காள் ஈசாக்குனுடைய மனைவி, ஆபிரகாமுடைய மருமகள். தேடி தேடி இவளை கண்டுபிடித்து திருமணம் செய்து வைத்தார்கள். அவளுக்கு ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்ல. அப்பொழுது ஈசாக்கு ஜெபிக்கிறான், என் தெய்வமே, என் மனைவிக்கு வம்சமே இல்லையப்பா அப்படி என்று ஜெபிக்கும் பொழுது ரெபெக்காள் கர்ப்பம் தரிக்கிறார். ஒரு குழந்தை அல்ல, 2 குழந்தை. 2 குழந்தை. அப்ப கடவுளாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு உன் ஜாதியை நான் பெருக செய்வேன் என்ற வாக்குத்தத்தமும், ரெபெக்காள் ஜெபித்த பொழுது கடவுள் கூறிய வாக்குத்தத்தமும் ஒன்றாக வருகிறது. நான் இந்த பிள்ளைகளை 2 ஜாதியாக மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். தெய்வ பிள்ளைகளை, அந்த கர்த்தர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு வல்லவர், ஞானம் மிக்கவர். தெய்வ பிள்ளைகளை, ஞானம் மிக்கவர், தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் தம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். நம் கடவுள் எவ்வளவு அன்புக்குரியவர். தெய்வ பிள்ளைகளே, ரெபெக்கா ஜெபிக்கிறாள். ரெபெக்காளுக்கு சொல்லுகிறார், உன் ஜாதியை நான் பழுகச் செய்கிறேன் என்று. அப்ப அதை ஏற்றுக்கொண்டாள் ரெபெக்கா. ரெபெக்கா ரெபெக்கா is Isaac's wife. Isaac was the husband of Rebekah. And Rebekah was the daughter-in-law of Abraham. Now, Rebekah prayed to the Lord, Lord, the children in my womb are fighting each other. The Lord is telling to Rebekah that I am going to multiply this tribe. These castes are 2 caste people. They are going to get diverted. So, the promise that God gave to Abraham, I will multiply your tradition, I will multiply your inheritance, I will multiply your caste. So, the same promise is given to the Rebekah also. Rebekah thanked the Lord. தெய்வ பிள்ளைகளே, கடவுள் உனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஏன் உன்னையே பிச்சைக்காரன் என்று நினைக்கிறாய்? நீ உன்னை ஏன் தாழ்த்தி தாழ்மையான குணத்துள்ளே நினைக்கிறாய்? நீ அசிங்கமானவன், நீ வயதானவன், நீ ஒன்றுமே வேலைக்கு ஆவாதவன், நீ எதுக்குமே பயன்படாதவன், நீ படிக்காதவன், நீ ரிட்டையர் ஆனவன், நீ நோயாளி என்று உலகம் சொல்லலாம், உலகம் சொல்லலாம், இந்த உடம்பு சொல்லலாம். நீ ஏன் உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாய்? உன் மைண்ட் உன்னை ஏன் நிம்மதியில வைக்க மாட்டேங்குது? Why? Tell me. Today you are going to depression. You are in depression, thinking that you are already old, you are already sickly person, you are going to die, you are a useless person, you are an unwanted being in this earth, you are an unwanted person in the family. You are cursing yourself day and day. Day by day you are cursing yourself. Day by day you are burning. Day by day you are in fire. தினமும் நீ எரிந்து கொண்டிருக்கிறாய், தினமும் உன்னையே நீ எரித்து கொண்டிருக்கிறாய். ஏன் அப்படி இருக்கிறாய்? தெய்வ பிள்ளைகளே, கடவுளுடைய திட்டம் நீ சின்னதுன்னு நினைக்கலாம், ஆனால் உன்னை பெரியதாக மாற்ற போகிறாய். கிறிஸ்தவ பிள்ளைகளே, உங்களை தேவன் பெரியதாக மாற்ற போகிறார். Believe.
இன்னமும் இந்த மைண்ட் இருக்குதே உன்னை விடாது. இந்த மைண்ட் இருக்குது இல்லையா, அது உன்னை வாழ விடாது. உன்னை திரும்பியும் அந்த டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகும், பயத்துக்குள்ள கொண்டு போகும், சோம்பேறிக்குள்ள கொண்டு போகும், வெறுப்பு தன்மைக்குள்ள கொண்டு போகும். நீ ஏன் சபிக்கப்பட்டவனா? கிடையாது மகளே. you are not a cursed being. மகனே, you are not a cursed being. நீ சபிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல. நம்ம ஆண்டவருக்குள்ளாய் வாழுகிற பிள்ளைகள். நம்ம இதயத்துல ஆண்டவர் இருக்கிறார். இந்த உடல் போகலாம், உன் மனம் போகலாம், ஆனால் உன் ஆத்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அது எவ்வளவு உன்னதமானது. இந்த உலகத்திலேயே நீ பெரிய படைப்பு உனக்குள்ளாய் சக்தி மூழ்கி கிடக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, அந்த சக்தியை நீ பெறணும். நம்ம எல்லாரும் பெரிய சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்ட சிறிய சக்தி. we are all created from a powerful force to small powerful force. we are all small powerful force. நீ சக்தி நிறைந்தவன், சின்ன சக்தி நிறைந்தவன். நீ என்ன செய்யணும்? உன் சக்தியை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆண்டவருடைய சக்தியில நீ இணைச்சுக்கணும். அப்ப நீ இறை சக்தியா மாறும் பொழுது எல்லா அற்புதங்களும் நடக்கும். அப்ப ரெபேக்கால் என்ன செய்தால்? எனக்கு ட்வின்ஸ் இருக்கிறாங்க அப்படி என்று விட்டு போனாலா? இதனுடைய சித்தம் என்ன தெய்வமே என்று ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் பெருக செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப உன் சின்ன புத்திய, உன் ஞானத்தை, உன் திட்டங்களை என்ன செய்யணும்? அதை ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு வந்து, ஆண்டவரே என் திட்டம் இது ஐயா, அப்பா இது என் திட்டம். வாட் இஸ் யுவர் பிளான் லார்ட்? உன் திட்டம் என்ன ஆண்டவரே? இதை நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ அர்ப்பணிக்கும் பொழுது நீ அற்புதங்களை காண்பாய். God will plan a multiple plan for you. God will execute the plan. God will bring success to the plan. அவர் அந்த பிளானை வைப்பாரு, அதை செயல்படுத்துவாரு, அதை நடைமுறைப்படுத்துவாரு, அதை வெற்றி அடைய செய்வார். அதுதான் நமக்கு தெய்வ பிள்ளைகளை வேண்டும். அதனால கலந்து கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒன்னே ஒண்ணுதான், உன் வயிற்றுல இருக்கிறதையும், உன் இதயத்துல இருக்கிறதையும், உன் மண்டையில இருக்கிறதையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, வாட் இஸ் இன் யுவர் ஸ்டொமக், வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட், வாட் இஸ் இன் யுவர் மைண்ட், ஆஃபர் டு தி லார்ட். லார்ட் will bless you. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவர் உமது நேசம் அகனுமான் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காக அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 30வது அதிகாரம் 22வது வசனத்திலே ராக்கேல் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் துன்பப்பட்டாள். அவள் தேவனை நாடினாள். தேவன் அவளின் விண்ணப்பத்தை நினைத்து யோசேப்பு என்ற மகனை அளித்து அவளின் துயரத்தை மாற்றினார். தெய்வ பிள்ளைகளே, ராக்கேல் மிகவும் அழகானவள், அருமையானவள். யோசேப்பு என்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனால் ஒரு தாயாக மாறுகிறார். யாக்கோபனுடைய மனைவி ராக்கேல். ராக்கேலை யாக்கோபு அதிகமாக அன்பு செய்தான். ராக்கேலும் என்ன செய்தால்? யாக்கோபை அதிகமாக அன்பு செய்தார். Jacob loved Rachel, Rachel loved Jacob.
Rachel was a barren woman. For long time she did not have children. For long time she did not have children. And the Lord blessed Rachel when she prayed for child. And Joseph was born. தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபு என்ன செய்தான்? அப்பா ஈசாக்கோடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிற்பாடு, தேவனை கண்ட பிற்பாடு, அவன் தேவனை அதிகமாக அன்பு செய்யாமல் ராக்கேலை மனைவியை அதிகமாக அன்பு செய்தான். இவளும் ஜோசப்பை யாக்கோபை அதிகமாக அன்பு செய்தாள். அப்ப இந்த அன்பு மண்ணுலகை சார்ந்ததாக மாறிவிட்டது. மண்ணுலகை சார்ந்ததாக மாறிவிட்டது. உன் கணவனை நீ அன்பு செய், யாரும் தடுக்க போறதில்ல. உன் மனைவியை நீ அன்பு செய், யாரும் தடுக்க போறதில்லை. ஆனால் இந்த இறைத்தன்மை உறவை உருவாக்கிய தேவனை அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். நீ ஒரு நாளைக்கு 10 தடவை வேணாலும் உன் மனைவியோட இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உறவை ஏற்படுத்திய தேவன் மகாதேவன், மகாதேவன். அந்த தேவனை நீ நினைத்து பார்க்கிறாயா? மனைவி நல்ல அழகா வந்துருச்சுன்னா மனைவி சூத்த பிடிச்சுக்கிட்டே ஓடிடுற. கணவன் நல்ல சம்பளம் பிடிக்கிறவனா இருந்தா, நல்ல சம்பளம் வாங்குறவனா இருந்தா அவன் சூத்த பிடிச்சுக்கிட்டே ஓடிடுற. கடவுளை நீ பிடிப்பது இல்லை. அதான் பிரச்சனையே. இங்க தெய்வ பிள்ளைகளே, மாம்சத்தை நாம் பிடித்துக் கொள்கிறோம். We catch hold of the flesh. When the husband is very beautiful, very handsome, and he is earning a lot of money, you catch hold of his buttocks and you run over him. And when the wife is very fair and very beautiful and very admirable girl, you catch hold of her buttocks and you run away. And you forget the Lord who joined you. You forget the Lord who united you. தெய்வ பிள்ளைகளே, you have to go to the Lord. You have to offer yourself to the Lord. கடவுள்கிட்ட உன்னை அர்ப்பணிக்கணும். இல்லை என்றால் புள்ள பிறக்காது ஒண்ணு, பிறந்த புள்ள நல்லா இருக்காது ஒண்ணு, இல்ல பிறந்த புள்ள நல்லா இருந்தாலும் அது இடையில புட்டுக்கிட்டு போற மாதிரி ஆயிடும். தெய்வ பிள்ளைகளை, இதுதான் இன்னைக்கு நிறைய தாய் தந்தையர்கள் அவதிப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். புள்ள சரியில்லை, படிக்க மாட்டேங்கிறான், ஒலுசலா இருக்கிறான், ஊரு சுத்துறான், குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், இத லவ் பண்றான், ஐயோ அவன் சதறி போயிட்டான், அப்படி என்று இன்னைக்கு ஏகப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ மனைவியாக கணவனாக இருந்த போது, நீ தாயாக தந்தையாக மாறிய போது ஆண்டவரை பற்றி கொள்ளவில்லை, அப்பாவை பற்றி கொள்ளவில்லை. நீ மறந்து போய்விட்டாய், நீ மறந்து போய்விட்டாய் மகனே, மகளே. அதனால்தான் இன்னைக்கு நீ அவதிப்படுகிறாய், அவதிப்படுகிறாய். If you forget the Lord's love, if you forget to go to the Lord with your children, you will not have a successful family life. Either your children will not study well, or you will be addicted to drugs, or he will be addicted to drinks, he will be addicted to ganja or any intoxicating things, or he will fall into love, or he will fall into bad friends, and he will have a failure life. He will have a failure life. And however he tries to come up, nothing will work out, because you did not take your children to the Lord. You did not take your children to the Lord. தெய்வ பிள்ளைகளே, உன் புள்ள அருமையா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும், அவன் நல்லா படிக்கட்டும், IAS ஆபீசர் ஆகட்டும், IPS ஆபீசர் ஆகட்டும், எதாக இருந்தாலும் இருக்கட்டும், எந்த கொம்பனாக இருந்தாலும் இருக்கட்டும், எத்தனை கோடி சம்பாரிச்சவனாக இருந்தாலும் இருக்கட்டும், அந்த கோடி எல்லாம் நீ வச்சுக்க, அந்த கோடியை வச்சுக்க, சொத்தை வச்சுக்க, எது வேணாலும் வச்சுக்க. ஆனால் நீ மாம்சமாக நீ ஆண்டவர்கிட்ட வரணும், உன் பிள்ளைங்களையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். அவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த லோகாதிபதி, அவர் பரமபிதா, அவர் கீழே தான் நம்ம. அதை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அப்ப யோசேப்பு அருமையாக இருந்தான், ஆனால் அவன் இறை பிள்ளையாக, இறை திட்டத்தை செய்கிறவனாக மாறி போனான். தெய்வ பிள்ளைகளை,
Today God is not worried about how many children you have, how much you are earning, or how much your children are earning. Maybe crore and crore, lakhs and lakhs they may be earning. You may earn so many lakhs and crores. You may have so much property. God is least bothered about your property. If you want to have a successful life, if your children want to lead a successful life, bring your children to the Lord. Otherwise, as your flesh, you will be decayed, you will be destroyed, your family will be destroyed. However intelligent you are, come to the Lord. However rich you are, come to the Lord. Never abandon the Lord. The Lord is our goal. The Lord is simply our goal, my dear children. கடவுள் தான் நம்முடைய இலக்கு. அவர் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது என்பதை அறிந்து கொண்டு ரெபெக்காளை போல நாமும் வாழ்வோம். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காக அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை இந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை இந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை இந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை இந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 29வது அதிகாரம் 32 35 வரைக்கும் பார்க்கும் பொழுது, லேயா தனது வாழ்க்கையில் அன்பு குறைவாக இருந்ததால் துன்பப்பட்டாள். ஆனால் அவள் தேவனை நம்பி நன்றி கூறினாள். தேவன் அவளை ஆசீர்வதித்து பல மக்களை அளித்தார். அவளின் மக்களில் ஒருவரின் வழியாகவே பின்னர் இரட்சகர் வந்தார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த லேயா என்பவள் யார்? யாக்கோபுனுடைய மனைவி லேயா. லேயா அழகில்லாதவள், கருப்பானவள். அதனால கணவன் அவளை வெறுத்தான். அவ்வளவு அன்பு காட்டல. யாக்கோபு ஒன்னும் பெரிய போதகர் கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, அவனுக்குள்ளாயும் வேறுபாடுகள் இருந்தது. லேயாவை தரைமட்டமாக நினைத்தான். கருப்பா இருக்கிறா அப்படி என்று. அவள் ஓடி போய் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறாள். என் தேவனே, என்னை பாரும் ஐயா, நான் கருப்பா இருக்கிறேன். அப்பா, என் கணவன் என்னை அன்பு செய்ய மாட்டேங்கிறான், என்னை நேசிக்க மாட்டேங்கிறான், என் உள்ளம் உடைந்து போய் விட்டது. அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்த பொழுது அவளுக்கு பல மக்கள்களை, பல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். My dear children, Leah was the wife of Jacob. Leah was not loved by Jacob, the husband, because she was black. She was not a good structured woman. Therefore, Jacob disliked her. She was in sadness. She was crying. She went into depression. She was praying a lot. She went to the Lord. Lord, my husband is hating me. I am in trouble, Lord. I don't know what to do. I am not loved, Lord. Lord, be with me. Lord, be with me. Lord, be with me. She prayed to the Lord. The Lord blessed her, and she had many children in her life. She had many children in her life, and their children were blessed. And even Jesus was born through her, from her tradition, from her womb. இயேசுநாதர் இந்த வம்சத்திலிருந்து தான், லேயாவுடைய வம்சத்திலிருந்து தான்
பிறந்தார் தெய்வ பிள்ளைகளை. அப்ப அவளுடைய ஜெபத்தை எவ்வளவு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார்கள் பெண்களை, மனைவியை பிடிப்பதில்லை, வெறுக்கிறார்கள், அடிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், ஒரு சாக்கடையை போல நினைக்கிறார்கள், வேஸ்ட் என்று நினைக்கிறார்கள், அவர்களை ஒரு தொடப்பாங்கட்டையை போல நினைக்கிறார்கள், அவர்களை துன்புறுத்துகிறார்கள். எப்படியெல்லாம் அவருடைய மனதை காயப்படுத்த வேண்டுமோ காயப்படுத்துகிறார்கள். சில இடங்கள்ல நல்ல கணவன்மார்களும் இருக்கிறார்கள், புரிந்து கொள்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள், அரவணைக்கிறவர்கள், ஆதரிப்பவர்கள், புரிந்து கொள்கிறவர்கள், தட்டி கொடுப்பவர்கள், நிறைய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிக பேரு மனைவியை வெறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வெறுக்கிறார்கள், ஆனால் விட மாட்டேங்கிறார்கள், சேர்ந்துதான் வாழ்றாங்க. இது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியல. அவங்கள பிடிக்கல, ஆனா அவங்க சமைக்கணும், அவங்க துவைக்கணும், அவங்க கூட்டணும், அவங்க பேசணும், ஆனா பிடிக்கல. இப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். லேயா குடும்பத்திலும் அப்படிதான். அவளை பிடிக்கல, ஆனா அவளோட படுத்து பிள்ளைங்களை பெத்தான். அவளை பிடிக்கல, அவள்கிட்ட பேசல, ஆனா அவளோட படுத்தான், அவளோட பிள்ளைய பெத்தான். இதுதான் யாக்கோபு செய்தது. இதைதான் இன்றைய காலகட்டத்திலும் ஏகப்பட்ட பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிடிக்கல, ஆனா படுக்கிறான், பிள்ளைய பெக்குறான். பிடிக்கல, அவ சமைச்சத சாப்பிடுறான். பிடிக்கல, அவ துவைச்சத போடுறான். பிடிக்கல, அவ சேமிச்சு வச்சத வாங்கிக்கிறான். இதுதான் வாழ்க்கையில நடக்கிறது தெய்வ பிள்ளைகளை. லேயா கண்ணீர் விட்டார். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ மனைவிமார்கள் இந்த மன காயத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். Today with this hurt many women are praying to the Lord. They are shedding tears to the Lord. ஆண்டவரே, நான் என்னப்பா பாவம் செய்து வேற வழி இல்லாம இந்த 4 செவத்துக்குள்ள நான் செத்து கிடக்கிறேனே, அனுதினமும் செத்து கொண்டிருக்கிறேனே. I am dying, Lord, every day. Surrounding this house, Lord, I am dying. Lord, in the midst of these 4 walls, I am dying, Lord. நான் செத்து கொண்டிருக்கிறேன் தெய்வமே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர். லேயா ஜெபித்தா, பிள்ளையினால ஆசீர்வதிக்கப்பட்டார், பிள்ளையினால ஆசீர்வதிக்கப்பட்டார். அவள் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. மகளே, மகளே, தாயே, இன்னைக்கு நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? நீ ஜெபிக்கிறாயா? Are you praying? Are you praying to our Lord? Are you praying to our Holy Spirit? Are you praying to our living Lord? நீ வாழ்கின்ற நம் தேவனிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? மகளே, நீ ஜெபிக்கிறாயா? உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறாயா? கலங்காதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவனாக மாறுகிறாய். You are blessed. You are blessed among women. You are blessed among women. You are blessed, my child. நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். உள்ளந்தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை உன்னை ஆட்கொள்ளுகிறது. நீ நிஜமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவனாக நீ இன்னையிலிருந்து எதெல்லாம் கேட்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படுகிறது மகளே. Whatever you are asking, whatever you are praying, everything will be fulfilled for you. Fulfilled for you from this altar. Father David is telling, the Lord is granting all the miracles to you. கடவுள் உனக்கு எல்லா கிருபையையும் கொடுக்கிறார், இந்த வேளையிலே கொடுக்கிறார். நீ சாதிக்கிற மகளா மாறுவாய். You are going to be a successful woman. You are going to be a victorious woman. Don't worry. You are going to win the world. You are going to win your life. நீ இன்றிலிருந்து உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. அடுத்தவன் இது சொல்றான், அடுத்தவன் இது சொல்றான், நீ உன்னை தாழ்த்திக்காதே. அவன்லாம் யாரு? மறந்துட்டு போ. உன்னை ஆண்டவரோடு என, உன்னை ஆண்டவரோடு என. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரியவர். இந்த பச்சா காடெல்லாம் நீ சேர்த்துக்காத.
நீ கடவுளுடைய பிள்ளை மகளே, நீ கடவுளுடைய பிள்ளை. ஆண்டவரோடு connect yourself to the Lord, run to the Lord. Don't compare yourself with these small people. You are a mighty being, you are a mighty blessing, you are a mighty person. Don't worry. கடவுளை நம்பு, அவர்ட்ட ஓடிப்போ. ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார், வாழ வைப்பார். ஜெபிப்போம். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காக அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீதிபதிகள் 4வது அதிகாரமும் 5வது அதிகாரம் பார்க்கும் பொழுது தெபோரா என்ற ஒரு மகளை பார்க்கின்றோம். தெபோரா ஒரு தீர்க்கதரிசியும் நீதிபதியும் ஆவார். அவள் தேவனை நம்பி இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினார். தேவன் அவளின் வழியாக எதிரிகளுக்கு மேல் வெற்றியை கொடுக்கிறார். ஒரு பெண்மணியானவள் தெபோரா. தெபோரா became judge and she became the leader of the people of Israel, the first woman leader for the people of Israel, and she led the people of Israel. Whenever war came, she consulted with the Lord and she won the war. The Lord blessed her. The Lord blessed her. தெய்வ பிள்ளைகளே, தெபோரா நீதிபதியாக வாழ்ந்தார். அந்த பிள்ளைகளை வழிநடத்தினார். இஸ்ராயல் மக்களை எல்லா போர்களில் இருந்தும் அவர் மீட்டெடுத்தார். எதிரியை வெற்றி கொண்டார். எப்பெல்லாம் எதிரி வரானோ ஆண்டவர்கிட்ட ஓடி போனார். ஆண்டவரே, என்னை பாரும் ஐயா, என் மீது மனம் இறங்கும் ஐயா என்று. தெய்வ பிள்ளைகளே, இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய முதல் பெண்மணி நீதிபதி அவள்தான் தெபோரா. எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக, எவ்வளவு மன உறுதி உடையவளாக, அவள் எவ்வளவு ஜப வீரனாக வாழ்ந்திருப்பாள். She was a praying woman. She was a courageous woman. She was a woman with full strength, full spirit. இன்னைக்கு பெண்மணிகளே, நீங்கள் எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறீர்கள். ஐயோ, உங்களுக்கு அழுவதுதானே உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஐயோ, மனம் உடைவது மட்டுமே உங்களுக்கு பாத்திரமாக இருக்கிறது. ஏன் நீங்கள் மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் காலு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, இருதய வலி, ஐயோ கண்ணீர் மேலே கண்ணீர், பயம் மேலே பயம், பதட்டம் மேலே பதட்டம், ஐயோ என்ன நடக்க போகுது, ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்களே என் பிள்ளைகளே, இதுக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்களே. My dear children, you are just fallen into tears. You have fallen into worries. You have fallen into sadness. You have fallen into sickness. You have fallen into weakness. And you are not able to come out. You are not able to leave it. And you are with full fear. You are with full tears. Every time you shout, you are every time you fear. எல்லாத்துக்கும் எல்லா வேளையிலும் நீ கண் கலங்கி கொண்டே இருக்கிறாய், பயந்து கொண்டே இருக்கிறாய். ஏன் மகளே, ஏன் மகனே பயந்து போயிருக்கிறாய்? தெபோரா
எல்லா பிள்ளைகளையும் வழி நடத்துகிறவனாக மாறினாள். அவள் தைரியம் நிறைந்தவளாக ஆண்டவரோடு அவளை இணைத்து கொண்டாள். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நீயும் ஒரு லீடர், நீயும் ஒரு தாய் என்பது ஒரு லீடர், தந்தை என்பது ஒரு லீடர், அம்மா என்பது ஒரு லீடர், இல்ல மனைவி என்பது ஒரு லீடர், மகள் என்பது ஒரு லீடர். அப்ப நீ ஒரு லீடரா இருக்கிற, உன் குடும்பத்தை தாங்குகிற தேசம் நீ. You are a nation to bear your children. You are a nation to bear your family. You are a nation. நீ சாதாரண ஆள் இல்லப்பா, நீ ஒரு தேசம், நீ ஒரு தேசம். அந்த தேசத்துக்குள்ளாய் இறை தேசம் இருந்தால் நீ ஒரு உன் தேசத்தை வழி நடத்த முடியும். You are a nation, and if in this nation, if the international power comes in you, if the international power, God's power comes in you, you will become powerful. கடவுளுடைய சக்தி இந்த தேசத்திற்குள்ளாய், இந்த விஞ்ஞான சக்தி இந்த தேசத்திற்குள்ளாய் வரும் பொழுது நீ பெரிய சக்தியாக மாறுகிறாய். அப்ப உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய குடும்பத்தை நன்றாக வழி நடத்துகிற வீரமணியாக நீ மாறுகின்றாய். தெய்வ பிள்ளைகளே, மனம் நொந்து போவாதே, லவ்வுக்காக எங்காதே, அன்புக்காக எங்காதே. என் கணவன் அன்பு செய்ய மாட்டேங்கிறான், என் புள்ள அன்பு செய்ய மாட்டேங்குது, என் அம்மா அப்பா அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க, என் மவ அன்பு செய்ய மாட்டேங்க. அன்புக்காக எங்காதே, நீயே அன்பாக இருக்கிறாய் அல்லவா? You don't expect your husband to love you. You are saying every time, my husband is not loving, my wife is not loving, my children are not loving, my son is not loving, my daughter is not loving. Don't die for love. You are love. You are created by love. The Lord is love. அவர் உன்னை அன்பாக உருவாக்கி இருக்கிறார், அன்பாக உருவாக்கி இருக்கிறார். Connect your love with the Lord's love. உன்னுடைய அன்பை ஆண்டவருடைய அன்போடு செய். அந்த இடத்துல சொல்லு, ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன். Lord, I love you. Lord, I love you. Lord, I love you. Lord, I love you, Lord. Say, தெய்வ பிள்ளைகளே, அன்பு இந்த உலகத்தில் அழிஞ்சு போற அன்பு கிடையாது. டோன்ட் லிமிட் யுவர்செல்ஃப். உன்னையே நீ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாய் பார்க்காதே. யூ ஆர் எ பிராட் பீயிங். நீ ஒரு பரவசமான ஒரு உருவாக்குதல், பரவசமான ஒரு படைப்பு. நீ உன்னையே கண்ட்ரோல் பண்ணாத. நீ ஆண்டவரோடு ஆண்டவருக்குள்ளாய் வாழப்பாரு. தெய்வ பிள்ளைகளை, வாழப்பாரு. தெபோரா ஒரு லீடராக மாறினார். எப்படி மாறினார்? அவளுக்குள்ளாய் ஆண்டவர் பிரகாசமாக இருந்தார். உனக்குள்ளாயும் ஆண்டவர் இருக்கணும். God should be in your heart. You are love. Love has no time. Love has no limit. Love has no direction. It goes everywhere. அந்த அன்பை கொண்டு போய் அப்பாட்ட கொடு. Take your love to daddy. Daddy is our love. Our daddy is our love. Take your love to daddy. தெய்வ பிள்ளைகள, அப்பாட்ட அன்பை எடுத்துக்கொண்டு போ. ஆண்டவர் அதை பிரகாசமாக மாற்றுவார். You will be blessed. Simply you will be blessed. நீ சும்மாவே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுவாய். உன்னையே தாழ்த்திக் கொள்ளாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். Don't humiliate yourself. God is with you. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காக, அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புடுகின்றோம். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித இல்லாமல் அவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித இல்லாமல் அவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித இல்லாமல் அவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம். உம்மையிலே எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். நீர் எல்லாராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனைகடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரம் தாரும். ஆமேன். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் 4:30 மணி வரைக்கும் உங்களுக்காக அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய திருப்பலி கருத்துக்கள், நீண்ட நாள் கருத்துக்கள், நீண்ட நாள் போராட்டங்கள், நிறைவேறாத கருத்துக்கள் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணியுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். தெய்வ பிள்ளைகளை, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக ரூபாய் 100, ஒரு திருப்பலிக்கு 100 ரூபாய், எத்தனை திருப்பலி நீங்க நினைக்கிறீங்களோ உங்க மனசு சொல்லுதோ அத்தனை திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அவர் உங்களுக்காக அனுதினமும் 2.5 மணி நேரம் ஆண்டவரோடு உட்கார்ந்து அப்பாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற இது ஆசீர்வாதம் மட்டுமல்ல தெய்வ பிள்ளைகளே, அற்புதங்கள் உங்கள் வீட்டை நாடி தேடி ஓடி வரும். அதுதான் டேவிட் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவோடு நான் உறவாடி இயேசுடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளே, அதனால உங்க விண்ணப்பங்களை அனுப்புங்கள். மற்றுமாக இந்த தவ காலத்துல உங்க குடும்பத்துல யாராவது மரித்திருந்தால், அம்மாவோ அப்பாவோ இல்ல அண்ணன் தம்பிகளோ உறவினர்களோ மரித்திருந்தால் அவங்க பிள்ளைகளுக்காக கிரகோரியன் மாஸ் 30 திருப்பலி இல்லைன்னா நேர்த்தி திருப்பலி 3 திருப்பலியோ 9 திருப்பலியோ நீங்கள் அர்ப்பணியுங்கள். அவருடைய ஆத்ம இழைப்பதற்காகவும் அவருடைய மோட்ச பாக்கியத்திற்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இது மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய். இது எல்லா நோய்களையும் வலிகளையும், வெயில் காலத்துல உடம்பு சூடு எப்படிப்பட்ட சூடாக இருந்தாலும், வயிற்று வலியாக இருந்தாலும், ஆஸ்மாவா இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இது உடனே 5 நிமிஷத்திலே சரியாக்கும். வல்லமையுடைய மூலிகை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கிடையாது, மற்ற எண்ணெய் கிடையாது, மூலிகை எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை மாய மந்திர தந்திரங்களிலிருந்து, குடும்ப தடங்களிலிருந்து, வருமானத்திலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுக்குகிற ரகசிய ஜபங்கள் உடையவை. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு, செபஸ்தியா தகடு எழுத பயன்படுத்திய ரகசிய ஜபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க. தெய்வ பிள்ளைகளை, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, உங்களையே இறைவனாக மாற்ற தேவனுடைய ஆவியிலே உங்களுடைய ஆவியை இணைப்பதற்கு உங்களை அனைவரையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். உங்க சொத்தோ உங்க பணமோ எதுவுமே தேவையில்லை. நீ வளரு, கோடீஸ்வரனா
நீ நிறைய காசு வச்சிரு, ஆனா உன் ஆத்துமா ஆண்டவருக்கு உரியது. அந்த ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை ஃபாதர் டேவிட் ஆகிய நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கடமையை அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நீங்களும் துணையாக இருக்க அன்போடு வேண்டுகிறேன். மற்றமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்க வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தெய்வ பிள்ளைகளை இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றமாக எங்களுடைய சபையில எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திய பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி இல்ல சும்மா வச்சிருக்கிற துணிமணிகள் இருந்தால் நீங்கள் அதை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த தவ காலத்தில் உங்களுடைய தவ காணிக்கைகள் நீங்கள் சேர்த்து வைக்கலாம், இல்ல தியாகம் செய்து வைத்திருக்கலாம். அந்த தியாக காணிக்கைகளை கூட எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, 25 நாட்கள் முடிந்துவிட்டது. 26வது நாள் தேவன் அற்புதமாக நம்மை வழி நடத்தி வருகிறார். இன்னமும் அற்புதங்களை, எத்தனையோ பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். கலங்காதீர்கள், தவியாதீர்கள். நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் God is with us. Don't worry. அவர் அற்புத காரியங்களை செய்வார். God will do mighty things in our life. Don't worry. God bless you. நாளை சந்திப்போம். Praise the Lord.